Hello viewers, Saipedia. First step to success. Welcome to our channel. Subscribe our channel to support our videos. Don't forget to hit bell icon for new updates. This video deals with tragedy. We are going to discuss about its term, structure and elements. Tragedy. A tragedy is a drama which, according to Aristotle, depicts the downfall of a basically good person through some fatal error or misjudgment, producing suffering and insight on the part of the protagonist and arousing pity and fear on the part of the audience. Tragedy. Aristotle viewல tragedy அப்படிங்கிறது ஒரு good person உடைய downfall. ஏதாவது தெரியாம ஒரு மிஸ்டேக் பண்றதுனாலயோ இல்லனா அவருடைய எரர்ஸ்னாலயோ அவர் படுற சஃபரிங்ஸ் தான் ட்ராஜடில காமிச்சிருப்பாங்க. ப்ரோட்டாகனிஸ்ட் உடைய சஃபரிங்ஸ் அத பார்க்கிறதுனால ஆடியன்ஸ்க்கு கிரியேட் ஆகிற பிட்டி அண்ட் ஃபியர். ப்ரோட்டாகனிஸ்ட் மேல பரிதாபம் ஏற்படும், அதே சமயம் ஆடியன்ஸ்க்கு பயமும் கிரியேட் ஆகும். பிகினிங்ஸ் ஆஃப் ட்ராஜடி. ட்ராஜடி ஃபர்ஸ்ட் எங்க கிரியேட் ஆச்சு? Greek drama took a prominent place in Greek culture in 550 BCE in Athens, Greece. Dramaவோட beginning பார்த்தீங்கன்னா கிரீஸ்ல ஏதென்ஸ் அப்படிங்கிற பிளேஸ்ல தான் கிரியேட் ஆயிருக்கு. Dramas Greek culture ரெப்ரசன்ட் பண்ற மாதிரி இருந்துச்சு. It was nearly 550 BC. The Greek festival Dionysia performed plays to honor the Greek god Dionysus. டைனசஸ் அப்படிங்கிற கிரீக் காடை ஹானர் பண்றதுக்கான ஃபெஸ்டிவல் தான் டைனசியா. இந்த ஃபெஸ்டிவல்ல டிராமாஸ் பிளே பண்ண ஆரம்பிச்சாங்க. டைனசஸ் வாஸ் த காட் ஆஃப் கிரேப்ஸ், வைன் அண்ட் வைன் மேக்கிங். டைனசஸ் அப்படிங்கிற காட் எதுக்கான காட் பார்த்தீங்கன்னா கிரேப்ஸ் அண்ட் கிரேப்ஸ் மூலமா வைன் மேக் பண்றது தான் இந்த காட் கூட கனெக்ட் பண்றாங்க. ட்ராஜடிஸ் வேர் ஒன்லி பெர்ஃபார்ம்டு ஒன்ஸ். இந்த ஃபெஸ்டிவல்ஸ்க்காக தான் ட்ராஜடியும் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஆல் ஆக்டர்ஸ் வர் மென். எல்லாருமே மென் தான், உமன்ஸும் ஆக்ட் பண்ண மாட்டாங்க அட் த பிகினிங் ஆஃப் ட்ராமா. டைபிக்கல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ட்ராமா. ட்ராமாவுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? த ஃபர்ஸ்ட் ஒன், prologue, a monologue or a dialogue preceding the entry of the chorus which presents the tragedy's topic. prologue அப்படிங்கிறது opening to a story. ஸ்டோரியோட டாபிக்கை எஸ்டாப்ளிஷ் பண்ற மாதிரியான பேக்ரவுண்ட் டீடைல்ஸ் சொல்றதாவும் இந்த prologue வந்து இருக்கும். செகண்ட் ஒன், parodus. parodus அப்படிங்கிறது entrance ode, the entry chant of the chorus after in an anapestic marching rhyme. parodus அப்படிங்கிறது கோரஸ் சிங் பண்ற ஒரு ஃபார்ம். அவங்களுடைய சாங் அனபெஸ்டிக் ஃபார்ம்ல இருக்கும்னு சொல்றாங்க. இதனுடைய லைன்ஸ் பாத்தீங்கன்னா 4 feet லைன்ஸாவும் இருக்கும். தென் கோரஸும் ஆக்டர்ஸும் என்ட்ரி ஆகிற ஒரு ஃபார்மட் இந்த parodusல சொல்லியிருப்பாங்க. ஜெனரலி they remain on stage throughout the remainder of the play. Although they wear masks, their dancing is expressive as conveyed by the hands, arms and body. இந்த கோரஸ் கேரக்டர்ஸ் throughout the stories on stageலே தான் இருப்பாங்க. அவங்க மாஸ்க்கும் வியர் பண்ணியிருப்பாங்க. அவங்களுடைய கைகள் அண்ட் பாடி அசைக்கிறது மூலமா அவங்க அந்த ஸ்டோரியை எக்ஸ்பிரஸ் பண்ணி கன்வே பண்ற மாதிரி இருக்கும். சீன்ஸ். There are several scenes, typically 3 to 5, in which 1 or 2 actors interact with the chorus. Scenes பார்த்தீங்கன்னா nearly 3 to 5 scenes இருக்கும். ஒவ்வொரு சீன்லையும் 1 or 2 actors இருப்பாங்க. கோரஸ் கூட அவங்க இன்டராக்ட் பண்ற மாதிரி அந்த சீன்ஸ் இருக்கும். They are at least in part sung or chant. அவங்க இன்டராக்ட் பண்றது பார்த்தீங்கன்னா மேபி சாங்கா இருக்கலாம், இல்லைன்னா சாண்டிங்காகவும் இருக்கலாம். டயலாக் சொல்ற மாதிரி இருக்கும், இல்லைன்னா சாங்ஸாவும் அவங்க டயலாக்ஸை கன்வே பண்ணிப்பாங்க. each scene is terminated by a pian. ஒவ்வொரு சீனையும் பியான் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர்ல டெர்மினேட் பண்றாங்க. பியான் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா a choral ode giving praise to Dionysus. Dionysus காடுக்காக ஹானர் பண்ணி பாடுற பாட்டை தான் பியான் அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொரு சீனோட முடிவுலையும் அவங்க சாங்ஸ் முடிச்சு நெக்ஸ்ட் சீனை கண்டினியூ பண்ணுவாங்க. எக்ஸோடஸ். எக்ஸோடஸ் அப்படிங்கிறது எக்ஸிட் ஓட். ஃபைனலா கோரஸ் பாடுற பாட்டு தான் எக்ஸோடஸ், த எக்ஸிட் சாங் ஆஃப் தி கோரஸ் ஆஃப்டர் தி லாஸ்ட் எபிசோட். அந்த டிராமாவோட லாஸ்ட் எபிசோட் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஃபைனலா பாடுற பாட்டை தான் எக்ஸோடஸ் அப்படின்னு சொல்றாங்க. 3 principles of the Greek tragedy. Greek tragedyயோட 3 இம்பார்ட்டன்டான பிரின்சிபல்ஸ் என்னென்ன அப்படிங்கறத பார்க்கலாம்.
A true tragedy should evoke pity and fear on the part of the audience. ஒரு ட்ரூவான ட்ராஜடி எப்படி இருக்கணும்னா ஆடியன்ஸ்க்கு அந்த ப்ரொட்டகனிஸ்ட் மேலே பிட்டி அப்படிங்கிற ஒரு பரிதாபம் பாவம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் வரணும். அட் த சேம் டைம் பயமும் வரணும். Pity and fear are the natural human response to spectacles of pain and sufferings. So ஒரு ப்ரொட்டகனிஸ்டோட பெயின் அண்ட் சஃபரிங்ஸ் பார்க்கும்போது ஆடியன்ஸ்க்கு கிரியேட் ஆகிற அந்த எமோஷன்ஸ் தான் pity and fear, especially to the sort of pain and sufferings that can strike anyone at any time. The effect is that we feel relief in the end through catharsis. இந்த pity and fear emotional responses எதுல ரிலீஃப் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ட்ராமாவோட catharsis அந்த ஸ்டோரியோட பார்ட்ல ஆடியன்ஸ்க்கு ரிலீஃப் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெரியும். இதை பூர்கேசன் அப்படின்னு சொல்லுவாங்க. டு அச்சீவ் catharsis இஸ் த பர்பஸ் ஆஃப் ட்ராஜடி. ட்ராஜடியோட எண்ட்ல ஆடியன்ஸோட மைண்டை ரிலீஃப் பண்ற மாதிரியான ஒரு ஆக்ட். ட்ரூ ட்ராஜடியோட பர்பஸும் அதுதான். அண்ட் த செகண்ட் பிரின்சிபல், த ட்ராஜிக் ஹீரோ protagonist must be essentially admirable and good. Tragediesல வர protagonist எல்லாருமே good and admired persons இருப்பாங்க. The fall of a scoundrel or villain evokes applause rather than pity. பிட்டி நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். அந்த ப்ரொட்டகனிஸ்ட் ஏதாவது ஒரு கஷ்டமான சுச்சுவேஷன்ல மாட்டிக்கிட்டா நம்மளுக்கு அந்த பரிதாபம் அப்படிங்கிறது ஏற்படும். பட் அட் த சேம் டைம் அந்த ஸ்டோரியோட வில்லன் ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ல மாட்டிக்கிட்டா அந்த இடத்துல நம்மளுக்கு பிட்டி அப்படிங்கிறது வராது. we applause for that scene. ஸோ நம்மளுக்கு வந்து அந்த இடத்துல ஹாப்பியாக தான் இருக்கும். ஆடியன்ஸ் cheer when the bad guy goes down. ஸோ ஆடியன்ஸ் வந்து ஹாப்பியாக தான் ஃபீல் பண்ணுவாங்க ஒரு பேட் கை டவுன்ஃபால் வந்துச்சுன்னா. பட் ஒரு குட் பர்சன், அந்த ப்ரொட்டகனிஸ்ட் குட் பர்சனாக இருக்கும்போது அவருக்கு டவுன்ஃபால் வந்துச்சுன்னா இட் கிரியேட்ஸ் பிட்டி for audience. On the other hand, the downfall of an essentially good person disturbs us and stirs our compassion. As a rule, the nobler and more truly admirable a person is, the greater will be our anxiety or grief at his or her downfall. ட்ராஜடியில் கண்டிப்பாக ஒரு குட் அட்மியரபிள் பர்சன் அந்த ப்ரொட்டகனிஸ்டுக்கு டவுன்ஃபால் அப்படிங்கிறத காமிச்சிருப்பாங்க. And the third important rule, in a true tragedy, the hero's demise must come as a result of some personal error or decision. மூணாவது முக்கியமான பிரின்சிபல் என்ன அப்படின்னா ஹீரோவோட டெமிசஸ், ஹீரோவோட டெத் அப்படிங்கிறது. ட்ராஜடியில கண்டிப்பா ஹீரோவோட டெத் அப்படிங்கிறது காமிச்சிருப்பாங்க பிகாஸ் ஆஃப் ஹிஸ் பர்சனல் எரர். ஹீரோ தான் பண்ண பர்சனல் எரர் ஆர் பர்சனல் மிஸ்டேக்ஸ்னால அவருடைய டவுன்ஃபால் நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. According to Aristotle, there is no such thing as an innocent victim of tragedy, nor can a genuinely tragic downfall ever be purely a matter of blind accident or bad luck. Actually, ஹீரோவோடைய பேட் லக் இல்லைன்னா தெரியாம மாட்டிக்கிற விஷயங்களாலதான் அவருக்கு tragic fall அப்படிங்கிறது வரும். Instead of authentic tragedy must always be the product of some fatal flaw and or a mistake. ஸோ அவருடைய விதிப்படி அவர் பண்ண தப்புனால அவர் மாட்டிக்கிற ஒரு சுச்சுவேஷன் மாதிரி இருக்கலாம், இல்லைன்னா மிஸ்டேக் அப்படிங்கிறத ஹர்மேசியா அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் த ட்ராஜிக் ஹீரோ மஸ்ட் ஆல்வேஸ் பேர் அட்லீஸ்ட் ஒன் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் ஹிஸ் ஓன் டூம். அவரோட விதினால நடக்கிற ஒரு ரெஸ்பான்சிபிள், அவர் மிஸ்டேக்கா செஞ்ச ஒரு காரியத்தினால அவருக்கு டவுன்ஃபால் வர்ற மாதிரி ட்ராஜடியில இருக்கும். ட்ராஜடி மஸ்ட் ஹாவ் 6 பார்ட்ஸ். ஸோ ட்ராஜடியில் 6 எலமெண்ட்ஸ் இருக்குது. என்னென்ன எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். பிளாட் அப்படிங்கிறது த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எலமெண்ட் இன் ட்ராஜடி. அண்ட் த செகண்ட் ஒன் கேரக்டர், ட்ராஜிக் ஹீரோ அண்ட் த அதர் ஆக்டர்ஸ். தாட் இஸ் த எலமெண்ட் டாக்ஸ் அபவுட் தி தீம் ஆஃப் தி ட்ராஜடி. டிக்ஷன், த யூஸ் ஆஃப் லிட்டரரி டிவைஸ் சச் அஸ் மெட்டஃபோர். ரைட்டிங் ஸ்டைல தான் டிக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. சாங் அப்படிங்கிறது கோரஸ். ட்ராஜடியோட ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் கோரஸ் சாங்ஸ் வந்து நிறைய இருந்துகிட்டே இருக்கும். ஸ்பெக்டக்கிள் அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷல் எஃபெக்ட், டிராமாக்கு ஏற்ற மாதிரியான எக்ஸ்ட்ரா செட்டிங்ஸ் பண்றது தான் ஸ்பெக்டக்கிள் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ இந்த 6 எலமெண்ட்ஸையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பிளாட். According to Aristotle, plot refers not to the story itself, but to the arrangement of incidents or structure and the presentation of the play. பிளாட் அப்படிங்கிறது ஸ்டோரி மட்டும் சொல்லாம அந்த ஸ்டோரியை எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க, அந்த ஸ்டோரியோட ஸ்ட்ரக்சர் என்ன, அண்ட் அந்த ஸ்டோரியை எப்படி ப்ரெசென்ட் பண்றாங்க சொல்றது தான் பிளாட். மோரோவர்
each incident must be part of a tightly constructed cause and effect chain of actions. ஒவ்வொரு சீன்ஸையும் அதனுடைய காஸ் அண்ட் எஃபெக்ட் அப்படிங்கிற ஒரு செயின்ல கரெக்டாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கணும். எங்கேயுமே பிரேக் ஆன மாதிரியான ஒரு கான்செப்ட் அங்கே இருக்கக்கூடாது. பிளாட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் காம்போனன்ட். பிளாட் கேன் பி சிம்பிள் ஆர் காம்ப்ளெக்ஸ். பிளாட்டும் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு எலமெண்ட். பிளாட் மேபி சிம்பிளாகவும் இருக்கலாம், காம்ப்ளெக்ஸாகவும் இருக்கலாம். சிம்பிள் பிளாட் அப்படிங்கிறது ஒரே ஸ்டோரி மட்டும் இருக்கிற கான்செப்டை யூஸ் பண்ணி சொல்றது. காம்ப்ளெக்ஸ் பிளாட் சப் ஸ்டோரிஸும் அதில் மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. The second important element is characters. The tragic hero, the protagonist, should be renowned and prosperous, so his change of fortune can be from good or bad. Tragic hero அவருடைய ஃபார்ச்சூனை அவர் பண்ற குட் அண்ட் பேட் விஷயங்களால சேஞ்ச் ஆகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. The tragic hero's powerful ways to achieve some goal inevitably encounters limits. Usually those of human frailty falls in reasons Hubris society, the gods through oracles, prophets, fate or nature. Tragic hero உடைய downfall, அவருடைய weakness கேரக்டரை ஸ்டோரிஸ் உள்ள எடுத்துட்டு வர்றது, அவருடைய டவுன்ஃபால் எப்படி நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த காமிக்கிறது. ஹெபிரிஸ் அப்படிங்கிறது என்னன்னா violent transgression, overweening pride or insolence that results in a misfortune of the protagonist of the tragedy. அவருடைய ஓவர் கான்ஃபிடென்ட் தெரியாம பண்ற மிஸ்டேக்ஸ் தான் அவருடைய டவுன்ஃபால்க்கு காரணமா இருக்கு. Hubris leads to protagonist to break a moral law. He will attempt vainly to transcend normal limitations or ignore divine warning with calamitous results, placing oneself equal to God. ஸோ ஹெபிரியஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நடக்கும்போது என்ன ஆகும்னா, ப்ரொட்டாகனிஸ்ட் அவருடைய நேச்சரான ஒரு ரூலை தாண்டி மாரல் லாக்கு மீறின ஒரு விஷயங்களை செய்ய ஆரம்பிச்சிருவாரு. காடுக்கு ஈக்குவலாக தன்னை ட்ரீட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இதுவே அவருடைய டவுன்ஃபால்க்கு காரணமான ஒரு விஷயமா அவரை எடுத்துட்டு போயிருது. நெமிசிஸ் retribution, the inevitable punishment or cosmic payback for acts of Hubris. ப்ரொட்டகானிஸ்டோட தவறுனால அவர் ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம்ஸை தான் நெமிசிஸ் அப்படின்னு சொல்றாங்க. அரிஸ்டாட்டில் says that the tragic hero should have a flaw and or make some mistakes. கண்டிப்பா ட்ராஜடியில் ட்ராஜிக் ஹீரோ ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணியே ஆகணும். அந்த மிஸ்டேக்கால அவருடைய லைஃப் டவுன்ஃபாலும் ஆகும். The hero need not die at the end, but she must undergo a change in fortune. ஸோ எல்லா ட்ராஜடிலையுமே ஹீரோ கண்டிப்பாக இறந்து தான் போகணும்னு அவசியம் இல்லை, பட் கண்டிப்பாக அவங்களுடைய ஃபார்ச்சூனில் சேஞ்ச் ஆகும். கேட்டஸ்ட்ரோஃபி அப்படிங்கிற எலமெண்ட்டை சொல்கிறாங்க. இன் அடிஷன் த ட்ராஜிக் ஹீரோ மே அச்சீவ் சம் revelation or recognition that is called as anagnosis about human fate, destiny and the will of the gods. அவருடைய அந்த சேஞ்ச் ஆஃப் ஃபார்ச்சூன் அவர் பண்ற மிஸ்டேக்ஸை அவர் ரெகக்னைஸ் பண்றதுக்கு ஒரு சான்ஸா இருக்கும். Thought is the third in importance and is found where something is proved to be or not to be, or a general maxim, truth, principle or rule of conduct is enunciated. Thought can also reveals the theme. Main idea of the story தான் thought அப்படின்னு சொல்றாங்க. Tragedy-யோட main theme, main ideas-ஐ discuss பண்றது தான் thought. Diction is fourth and is the expression of the meaning in words which are proper or appropriate to the plot, character and the end of the tragedy. The style of writing தான் diction அப்படின்னு சொல்றாங்க. எந்த வேல அந்த words யூஸ் பண்றாங்க. Metaphor, a figure of speech in which an implied comparison is made between two unlike things that actually having something important in common. So metaphor மாதிரி figure of speeches Dictionல யூஸ் பண்ணுவாங்க. For example, life is a journey, the eyes are windows to the soul. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லைஃப் அண்ட் ஜேர்னி வேற வேற திங், பட் அதை கம்பேர் பண்ணியிருக்கிறாங்க. லைஃப் அப்படிங்கிறது ஒரு ஜேர்னி, நம்மளுடைய கண்கள் அப்படிங்கிறது விண்டோவா நம்மளுடைய சோலை பார்க்கறதுக்கு உதவும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்டை இங்கே சொல்லியிருக்கிறாங்க. ஸோ டிக்ஷன் அப்படிங்கிறது ரைட்டிங் ஸ்டைல். ஃபிஃப்த் ஒன் சாங் ஆர் மெலோடி இஸ் த மியூசிக்கல் எலமெண்ட் ஆஃப் தி கோரஸ். கோரஸ் பிளேயோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் சாங்ஸ் வந்து சொல்லுவாங்க அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். ஸோ திஸ் எலமெண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட் எலமெண்ட் இன் ட்ராஜடி. அரிஸ்டாட்டில் ஆர்கியூஸ் தட் த கோரஸ் ஷுட் பி
fully integrated into the play like an actor. அரிஸ்டாட்டிலோட வியூ என்ன அப்படின்னா ட்ராஜடியில் கண்டிப்பாக கோரஸ் அப்படிங்கிறது எப்படி ஆக்டர் ஒரு பிளேக்கு இம்பார்ட்டனோ அதே மாதிரி கோரஸும் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாரு. கோரல் ஓட் ஷுட் நாட் பி மீர் இன்டர்லோட்ஸ் பட் ஷுட் கான்ட்ரிபியூட் டு தி யூனிட்டி ஆஃப் தி பிளாட். கோரஸோடைய சாங்ஸ் ஒவ்வொரு சீன்ஸோடைய நடுவுலையும் அதை கனெக்ட் பண்ணிட்டு எடுத்துட்டு போற மாதிரியான ஒரு கனெக்டிவிட்டியை கொடுக்கும். ஸோ கோரஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன் ட்ராஜடி. And the last one, spectacle. For it is least connected with literature. Spectacular effects depend more on the art of the stage mechanist than on that of the poet or author. Spectacle அப்படிங்கிறது ஏன் லீஸ்டா கொடுத்துருக்காங்கன்னா ஆன் ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ்ல மட்டும்தான் ஸ்பெக்டக்கிள் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்டான எலமெண்டா இருக்கும். Aristotle argues that superior poet rely on the inner structure of the play rather than spectacle to arouse pity and fear. ஒரு superior poet அவருடைய போயம்ஸோடைய இன்னர் ஸ்ட்ரக்சர்ல ஒரு பிளேக்கான பிட்டி அண்ட் ஃபியரை கிரியேட் பண்ற மாதிரியான ஒரு வே ஆஃப் ரைட்டிங் ஸ்டைலை யூஸ் பண்ணியிருப்பாரு. நார்மலா ஸ்பெக்டக்கிள் அப்படிங்கிறது அந்த ஃபியரை அதிகப்படுத்துற மாதிரியான பேக் ட்ராப்ஸ் எலமெண்ட்ஸை யூஸ் பண்றது தான். பட் அஸ் அ போயட்டா எந்த ஒரு எலமெண்ட்ஸும் இல்லாமையே அந்த போயம்ல பிட்டி அண்ட் ஃபியரை கிரியேட் பண்ண முடியும். That's why spectacle is the lost element in tragedy. Thanks for watching. Tragedy oda structure, term and elements உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Subscribe our channel. Happy learning.